தொழில் பண்ணி கடந்த காலத்திலலாம் நிறைய நஷ்டத்தை சந்திச்சுட்டோம் சார், இந்த வருஷத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்குது மார்ச்சில், அதுக்கு பிறகு 12ல் குரு விரயத்தில் வர்றதுனால செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். எதுக்காக செலவு பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு பண்ணும்பொழுது அது கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா, ஓடும் பொழுது கீழே நீங்கள் தடுக்கி விழுந்துட்டிங்கன்னா அந்த வலியை தாங்குற அளவுக்கு நீங்கள் ஓடுங்க. ரொம்ப வேகமாக ஓடி போய் கீழே விடும்போது அதோட வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் செயல்படுறது நல்லது. சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி 12ல் உச்சமடைகிறார். பஞ்சம ஸ்தானாதிபதி உச்சமடைகிறதுன்றது பிள்ளைகளுக்கெல்லாம் அனுகூல பீரியடுங்க. குழந்தைங்களால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்பத்தில் அரங்கேறும். கல்யாண வயசில் வச்சு வரன் பார்த்து கல்யாணம் கூடி வரல சார்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேர குழந்தைங்களை எடுத்து நீங்கள் பார்க்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிள்ளைகளால் மன உளைச்சல், பிள்ளைகளால் ஏக்கம் இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம்லாம் கிடைக்கும். 6ஆம் அதிபதி சனி 7ல் இருந்தார். கடந்த ஒரு 2.5 வருஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நிறைய காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும், நிறைய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய தவறுதலான உறவுக்குள்ளெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் சிக்கியிருப்பீங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேரு, முறையற்ற திருமணம், முறையற்ற காதல், இதெல்லாம் நிறைய உங்களை சங்கடப்படுத்திச்சு. அந்த வழிகள் எல்லாம் சரியாகும்.